ஹலோ வணக்கம் மக்களே. இது உங்க ஆல்ரவுண்டர் கலீல் சேனல். சுருக்கமா ஆர்க்குன்னு கூப்பிட்டுக்கலாமா? நல்லா இருக்குல்ல? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஹியூமன் எவாலுவேஷன். அதாவது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. நாம குரங்குலேருந்து தான் வந்தோமா? இல்ல நமக்கும் குரங்குக்குமே முந்தைய உயிரினம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சா? ஆமாங்க. ஒரு உயிரினம் இருந்திருக்கு. அந்த ஒரு உயிரினத்துல இருந்து தான் மரங்கள்ல அதிக நேரம் செலவழிச்ச உயிரினங்கள் குரங்குகளாகவும், நிலங்களில் அதிக நேரம் செலவழிச்ச உயிரினங்கள் மனிதர்களாகவும் பரிணமிச்சிருக்கு. இந்த வீடியோல ஹியூமன் எவல்யூஷன பத்தி பார்க்கறதுனால, ஹியூமன பத்தி மட்டும் பார்ப்போம். நீங்க வீடியோல பார்க்குற உயிரினத்த போல தான் அந்த ஆன்செஸ்டர் உயிரினம் இருந்திருக்கு. என்னடா குரங்க காமிச்சுட்டு ஆன்செஸ்டர் உயிரினம் சொல்றேன்னு சொல்லாதீங்க. ஆய்வாளர்களின் கூற்றுப்படி அந்த உயிரினம் இப்படிதான் இருந்திருக்கு. சரி, நேரா அந்த உயிரினத்திலிருந்து மனிதர்கள் பரிணமிச்சு வந்துட்டாங்கன்னாலாம் இல்ல. அதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் எடுத்திருக்குங்க. அத்தனை மில்லியன் வருடங்கள்ல 4 படிநிலைகளா பரிணாமங்கள் இருந்திருக்கு. அதுல ஒண்ணு தான் ஆஸ்ட்ரோலோபித்திகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியண்டர்தால்ஸ் அண்ட் அதர்ஸ். அதுல நாம 4 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி முதல் பரிணாம வளர்ச்சியை தொடங்கிய ஆஸ்ட்ரோலோபித்திகஸை பத்தி பார்ப்போம். இவைகள் முதல் முறையா ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு பகுதியான கென்யா, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் எத்தியோப்பியா பகுதிகளில் தோன்றுகின்றன. இதன் மூளை அளவு தற்போதுள்ள மனித குரங்கின் மூளை அளவுடன் ஒத்துப்போவதாகவும் மற்றும் இதன் உடல் அமைப்பை நீண்ட கைகளுடனும் குட்டையான கால்களுடனும் மற்றும் வளைந்த விரல்களைக் கொண்டு இலகுவாக மரங்களில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் உதவும் விதமாக உடலமைப்பு இருந்துள்ளது. அவைகளின் உணவு பழக்க வழக்கங்களில் அதிகம் சைவமாகவே இருந்துள்ளன. சில சமயங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் கிடைக்கும் மாமிசத்தையும் புசித்துள்ளன. பாவம், இவைகள் இதுபோன்ற பெரும் விலங்குகளாலும் வேட்டையாடப்பட்டும் உள்ளது. நமது முன்னோர்கள் அல்லவா, நம்மைப் போலத்தான் பத்திரமாக மரத்தில் உறங்கலாம் என்று நினைத்திருப்பார்கள். காலங்களில் ஆஸ்ட்ரலோபித்திகஸின் மரணத்திற்கு பஞ்சமே இல்லை. அவைகள் குழுக்களாக வாழ்ந்தவை. இடம்பெயர்கையில் வயதான மற்றும் நோய்வுற்ற ஆஸ்ட்ரலோபித்திகஸ்கள் தனித்து விடப்பட்டன. அவைகள் குழுக்களாகவே ஓய்வெடுத்தன, குழுக்களாகவே இடம்பெயர்ந்தன. இரு குழுக்கள் ஒன்றாக சந்திக்கும் போது இனப்பெருக்கம், உணவு, இடம் மற்றும் அதிகாரத்திற்காக சண்டைகள் நடந்திருக்கலாம். ஓகே கேஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. ஃபியூச்சரில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் ஃபியூச்சரில் வீடியோவோட குவாலிட்டி மற்றும் டைம் டூரேஷன் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் மக்களே. இந்த வீடியோ 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு எவல்யூஷனான ஹோமோ ஹெபிலிஸை பற்றி நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய்.